ஹலோ. சொல்லுங்கப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா ஆச்சியோ நல்லா இருக்காங்களா? இங்கே யாருக்கும் எந்த குறையும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் காலையிலேருந்து தூக்கம் இல்லாமல் வேலை பண்ணுறதுனால பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. யோ, உடம்ப பார்த்துக்கப்பா. உடம்பு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சொன்னா கேட்குறியா? ஸ்டீவன், உனக்கே தெரியும், எனக்கும் சரி பூர்ணிக்கும் சரி எங்களுக்கு யாருமே இல்லை. நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்தா, அவள் இலங்கையிலேருந்து வந்தா. எங்களுக்கு ஊரில் ஒரு வீடு கூட சொந்தமாக கிடையாது. அந்த வீடு வாங்கணும் தானே இவ்வளோ உழைக்கிறேன். இப்போ உழைக்காம எப்பப்போ உழைக்க போகிறோம்? சரி, நேரமாச்சு, சாப்பிட போலாம். வா. நீங்கள் முன்னால் போகணும், வரேன். வாமா. ஆமாம், வீட்டு வேலைலாம் எப்படி போகுது? அதை ஏன் கேட்குறீங்க ஸ்டீவன்? 2 வருஷத்தில் வீடு கட்டணுங்கிற கண்டிஷனில் தான் அந்த லேண்டை வாங்கினேன். அதுலேயும் இன்னும் 10 மாதம் தான் இருக்குது. கட்டலைன்னா லேண்டும் போயிடும், 10% டெபாசிட்டும் போயிடும். அந்த டெவலப்பர் என்னை கூப்பிட்டுட்டே தான் இருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எவ்வளோ தான் நான் காலை வெயிட் பண்ண முடியும்? நானும் மறுபடியும் பேங்க்கில் போய் லோன் கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் தருவாங்களான்னு தெரியல. ஆமாம், இவனோட ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டுருக்கு? அதான் சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், ஸ்பீச்சு, அந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கேன். இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. என்ன செய்ய முடியும் இந்த ஆஸ்பர்கர் சிண்ட்ரோமுக்கு? இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்? தெரிலப்பா. எனக்கு இந்த வேலை, அவனை பார்க்குறதுக்கும் அவங்க அம்மா உயிரோட இல்லை. எப்போ நான் அவனை தனியாக விடுறது சேஃப்னு நான் ஃபீல் ஆவேன்னு எனக்கு தெரியல. ஷிஃப்டிங் முடிச்சாச்சா? ஓகே. உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒருத்தர் எனக்கு தெரியும். ராகவன் ஒருத்தரை மீட் பண்ணேன். நம்மூர் ஆள் தான். அவரும் பில்டர் தான். அவர்கிட்ட உன் பிரச்சனையை சொன்னேன். அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு ஓகேனா நம்ம போய் மீட் பண்ணலாம். இது ஏன் முன்னாடியே சொல்ல? போன வாரம் தான் மார்டின் ட்ரீட்மெண்ட் அப்போ நான் மீட் பண்ணேன். அப்போ தான் அவர் காண்டாக்ட் கிடச்சிது. அவர் கூட பேசும்போது தான் தெரிஞ்சது உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு. அட்ரஸ் இதுதான். இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். இதுதான். Hi, how can I help you? We are here to see Raghav. Okay, your good name? Stephen and Seenu. Hello, sir. Stephen and Seenu are here for you. Okay. He'll be here right now. Please be seated. Thank you. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவர் தான் சீனு. ஓ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் சொல்லியிருந்தேன்ல. யா உள்ள போகலாம். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. மாட்னா என் பில்டர். கனவுகள் கைகள் சேர்ந்ததாய் உடனதினில் வாழ்ந்த காயங்கள். ஆஃபீஸ் ஸ்டீவன், ஆஃபீஸ் க்ளோஸ்னு போட்டிருக்கு. சிவன், இல்லை நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் பேசுகிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன போச்சு? நடந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண? தொடர்ந்துருக்க சிவன். என்ன சொல்லு சீனு? என்னமோ போட்டிருக்குப்பா.
இது இது ஒன்றும் பிரச்சனையாகாது, நீ பயப்படாத. என்னென்னமோ போட்டிருக்காங்கய்யா. இல்லை நான் போய் பேசுகிறேன், ஒன்றாகாது, நீ பயப்படாத. எவ்வளோ நம்பி தானே இருந்தேன். சீனு சீனு இங்கே பாரு, இதெல்லாம் தப்பாக இருக்கு, நான் போய் பேசுகிறேன். இரு, யாரோ வராங்க. சார் எக்ஸ்கியூஸ் சார், சார் எக்ஸ்கியூஸ் சார். சார் வேர் இஸ் ராகு? வாட் ஹேப்பன்ட் டு ராகு? I don't know, man. He's a bloody gambler. Cops got him, but I guess he escaped. I want to help sir. Sir, what are these notices, sir? Sir, please, sir. Sir, sir, my friend, sir. Sir, help, sir. Sir, sir. Sir. Sino. Sino, ஒன்றும் ஆகாது சீனு. பூர்ணிக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல. சீனு ஒன்றும் ஆகாது சீனு, நான் போய் பேசுறேன், நான் போய் தேடுறேன் ராகவன், எனக்கு தெரியும் ராகவன். போச்சு, எல்லாம் போச்சு. சீனு அப்படி சொல்லாத சீனு, சீனு அப்படி சொல்லாத. எவ்வளவு நம்பியிருந்தேன், எல்லாமே போயிடுச்சு ஒரே நிமிஷத்துக்கு. ஒன்றாகாது சீனு. சீனு சீனு உன்னை பார்க்கத்தான் உன் வீட்டுக்கு. என்ன பார்த்துட்டு இருக்க மேல? மேகம், வானம், நட்சத்திரம் எல்லாமே இருக்கு. ஏதாவது கண்டுபிடிச்சியா? இப்போ எதுவுமே தெரியல. எப்படி இருக்கீங்க ஸ்டீஃபன்? நானே உங்களை பார்க்கணும் தான் நினைச்சேன், என்ன மன்னிச்சிருங்க. நடந்ததும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை பற்றி பேச வேண்டாம். இல்லைங்க, நான் பேசிதாங்க ஆகணும். நான் எதுக்கு உங்ககிட்ட கோவப்பட்டுன்னே தெரில. உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு முட்டாளுங்க. எனிவே, நான் உங்களை வெயிட் பண்ணணுன்னு இருந்தேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? இல்லை, ஜஸ்டின் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் தான் இப்போவும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கார். பணத்துக்கு என்ன பண்ண? எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண? பூர்ணிகிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் விற்றுட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நாளாக நானும் உன்னை தரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம கடையில் மனஸ்தாபம் வந்துருச்சு. தரது கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம், ஆனால் இல்லை என்னங்க அதெல்லாம்? மார்ட்டினுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நிச்சயமாக இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லைங்க, இந்த பணத்தை எடுத்துக்க முடியாதுங்க, ப்ளீஸ். நீ முன்னாடி தொலைச்ச எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும் இந்த ராகவை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா எல்லாமே நல்லா தான் நடந்திருக்கும். ஐயா, என்னங்க பேசுகிறீங்க? அது என்னமோ நடக்கணும்னு நடந்துச்சு. இப்போ அதை பற்றி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அதுக்காக நான் பணம் எடுக்க முடியாதுங்க, ப்ளீஸ். சீனு, இங்கே பாரு, நான் பண்ண தப்பை சரி செய்ய இது உனக்கு கொடுக்கல. இப்போ இந்த பணம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரியும், நான் இல்லைனாலும் மார்ட்டி நீ நல்லா பார்த்துப்பேன். நான் உன்னை தம்பி ஸ்தானத்தில் வச்சு சொல்கிறேன், வாங்கிக்கோ. தேங்க்ஸ் ஸ்டீவ். வாங்க போகலாம். எனக்கு நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது. என்ன ஆனாலும் மார்ட்டியை நான் நல்லா பார்த்துப்பேன். இதை நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்காக இல்லை, மனசார சொல்கிறேங்க. எனக்கு தெரியும் சீனு, நான் என் வாழ்க்கையில் பார்த்த மனுஷங்களில் நீ ரொம்ப நல்லவன். ஓகே ஸ்டீஃபன். சரி அண்ணா.